வாங்க. ஹோல் டீமும் வந்துக்கிட்டே இருக்கு. போகலாம், போயிட்டு சிறப்பா நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாப்பிட்டுட்டு சிட்டி டூர் கிளம்பிட்டோம். மோர்வன் லைட்டாக சாரல் அடிக்குது. செம பஸ் வந்து நிற்குது. வெயிலும் அடிக்குது, லைட்டாக சாரல் அடிக்குது. வணக்கம். ரைட் சைடில் பாருங்க, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் எனக்கு ரைட்டு லெஃப்ட். அங்கே பீச் வர போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் 2 இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இருக்கு, அங்கே போயிட்டு விசிட் பண்ணிட்டு முதல்ல லோட்டஸ் டவர் போகிறோம். 350 meters ஹைட் இருக்கும். ஃப்ளவர் இருக்குல்ல, லோட்டஸ் ஃப்ளவர், அது பார்த்து அது கட்டாரு. நைட் டைம்ல கூட சூப்பரா இருக்கும். சன்செட்ல அப்படியே ரெயின் வந்தா அது க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம கங்கரம்மை டெம்பிள் அப்புறம் வச்சு முன்னாடி லோட்டஸ் டவர் மல்லி மிஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம கங்கரம்மை டெம்பிள் பார்த்துட்டு அங்கே லேக் எல்லாமே இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்படியே லோட்டஸ் டவர்ல நமக்கு மேல ரெஸ்டாரண்ட் கூட இருக்கும். அது 360 degreesல டர்ன் ஆகும். அப்படியே நம்ம வியூ கூட பார்க்கலாம். ஃபுல் சிட்டி வியூ சூப்பரா இருக்கும். நீங்க அப்சர்வ் பண்ணும்போது பாருங்க, எங்க பார்த்தாலும் நீட்டா இருக்கு. நீட் அண்ட் கிளீன். ஒரே நிமிஷம், அப்படியே லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு பாருங்க. அதுதான் வந்து போர்ட் சிட்டின்னு சொல்லிட்டு சைனா கவர்மெண்ட் வந்து இங்க ஸ்ரீலங்கால இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா கடலுக்குள்ள ஒரு இடத்த ரெடி பண்ணி அந்த இடத்துல நிறைய பில்டிங்ஸ் கடைகள் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைட்ல. ஸோ இங்க போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தனியாக இமிகிரேஷன் மாதிரி இங்கே பாஸ் எடுத்துட்டு போனோம். இது ஸ்ரீலங்கா தான். பட் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களே அங்கே போனா கூட ஆன்லைனில் அப்ளை பண்ணி அவங்க கியூஆர் கோடு கொடுப்பாங்க. அது கொடுத்தா மட்டும் தான் போக முடியாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கடைகள், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஸ்ரீலங்கா நீங்கள் பார்க்க முடியும். நிறைய ஸ்கைஸ் கேப்பர்ஸ் சொல்லுவாங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸ் நிறையா வந்துச்சு. நான் ஒவ்வொரு டைமும் வந்து வரும்போதும் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த ரைட் சைடில் இருக்குதான் ஜனாதிபதி இருக்கிற இடம், மாளிகை. ஸோ இதுதான் வந்து அவர் இருப்பாரு. வெளில பாரு ஆர்மி நிற்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் டச் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங். இந்த இடத்துல நிறைய இடத்த வந்து ஹோட்டல்ஸாகவும் கடைகளாகவும் மாற்றிட்டாங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது கூட அங்கே தான் தங்கியிருந்தேன். இதனால லோட்டஸ் ஃப்ளவர் இங்கே வந்து ஸ்ரீலங்கால லோட்டஸ் ஃப்ளவர் இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் வரும்போது சரி, இல்லை பஸ்ஸில் ஏறும்போது உங்களுக்கு வந்து லோட்டஸ் ஃப்ளவர் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்ரீலங்காவோட கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இந்த லோட்டஸ் ஃப்ளவர். இது ஒரு பியூரிட்டியாகவும் ஒரு பீஸாகவும் இருக்குன்ற மாதிரி இவங்க வந்து நம்புறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லோட்டஸ் வந்து ரொம்பவே ரிசம்பிள் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் டெலிகம்யூனிகேஷன் பில்டிங். டிவி ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, இந்த டெலிகாம், இந்த மொபைல் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி ஆகுது. இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 2012. பட் அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணது 2019 ஓப்பன் பண்ணிட்டாங்க. சுமார் 113 மில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கட்டுறதுக்கு. லோட்டஸ் டவருக்குள்ளே வந்துட்டோம். மேலே போக முன்னாடி நான் சிறிய விளக்கம், கொழும்பு தாமரை கோபுரத்தை பற்றி சிறிய விளக்கம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கொழும்பு தாமரை கோபுரம் ஆரம்பிக்கப்பட்டது 2012. கட்டுமான பணிகள், அதாவது கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது 2012, முடிவடைந்தது 2019. COVID-19 கொரோனா காரணத்தினால நாங்கள் மக்களுக்காக பார்வையிட ஆரம்பித்தது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம். 2022 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் கொழும்பு தாமரை கோபுரம் மக்களுக்காக பார்வையிட ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இதோட மொத்த செலவு வந்து 113 அமெரிக்க மில்லியன் டாலர்கள் தான் இதோடைய மொத்த செலவு. ஸோ இதோட மொத்த உயரம் வந்து எடுத்தோம்னு சொன்னால் 356 மீட்டர். தாமரை கோபுரத்தோட உயரம் 356 மீட்டர். அதே மாதிரி அடிகளில் சொன்னோம்னு சொன்னால் 1168 அடி. ஸோ இது தான் இந்த லோட்டஸ் டவர், கொழும்புல இருக்கிற லோட்டஸ் டவர் தான்
தென்னாசியாவிலே மிக உயரமான கோபுரம். தென்னாசியாவிலே மிக உயரமான கோபுரம். அதே மாதிரி ஆசியாவில் எடுத்தோம்னு சொன்னால் 11வது உயரமான கோபுரம். உலக அளவில் எடுத்தோம்னு சொன்னால் 19வது உயரமான கோபுரம் எங்களுடைய கொழும்பு தாமரை கோபுரம். ஸோ இதை நாங்கள் வந்து 4 பகுதிகளாக பிரிப்போம். கீழே இந்த வெள்ளை நிற பகுதியை சொல்லுவோம் டவர் பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பச்சை நிற தண்டு பகுதியை சொல்லுவோம் டவர் பாடி. அதுக்கு மேலே இருக்கிற அந்த தாமரை பகுதியை சொல்லுவோம் வந்து டவர் ஹவுஸ்ன்னு சொல்லி, அதுக்கு மேலே இருக்க பகுதியை சொல்லுவோம் வந்து டவர் மாஸ்டர். ஸோ இந்த டவர் பேஸில் மொத்தமாக 5 தட்டுக்கள் இருக்குது, 5 ஃப்ளோர்ஸ் இருக்குது. முதலாவது ஃப்ளோர் வந்து பேஸ்மெண்ட். ஸோ பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் மிகப்பெரிய சமையலறை ஒன்று இருக்குது. ஒரு நேரத்தில் 1500லேருந்து 2000 மக்களுக்கு சமைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் அடங்கிய மிகப்பெரிய கிச்சன் ஒன்று இருக்குது பேஸ்மெண்ட் ஃப்ளோரில். ஸோ மேலே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான எல்லா புக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடக்குது கீழே பேஸ்மெண்ட்டில் இருக்கிற கிச்சன் மூலியமாக. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பெர்ஃப்யூம் ஷாப் ஒன்று இருக்குது. அதே மாதிரி நினைவு சின்னங்கள் வாங்கக்கூடிய தாமரை கோபுரத்துடைய நினைவு சின்னங்கள் வாங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஷாப் ஒன்று இருக்குது. அதே மாதிரி தென்னாசியாவிலே முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்ட டிஜிட்டல் கலை அருங்காட்சியகம் இருக்குது இந்த கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ உங்களுடைய டிக்கெட்டுக்கு நீங்கள் அருங்காட்சியகத்துக்கும் போக முடியும். ஸோ அதோடைய என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது, கேட் நம்பர் 2. ஸோ முதலாவது ஃப்ளோர் ஒதுக்கப்பட்டிருக்கு எங்களுடைய அலுவலக தேவைகளுக்காக. 2வது ஃப்ளோர் ஒதுக்கப்பட்டிருக்கு கெசினோக்காக ஆரம்பிக்கப்பட்டது. சில இந்தியன் கம்பெனிஸால் தான் அது செய்யப்பட்டது. பேர் வந்து மெஜஸ்டிக் பிரைம். ஸோ 3வது ஃப்ளோர் தான் சொல்லி இந்த வெள்ளை நிற பகுதி ரூஃப் டாப் ஏரியா. அதோட உயரம் வந்து 15 மீட்டர் லெவல். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி பெரிய ஓப்பன் எல்இடி ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி சில அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஃப்யூச்சரில் நாங்கள் செய்யக்கூடியதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அந்த 3rd ஃப்ளோரில். சிறுவர்களுக்கான விளையாட்டு அரங்கம், ஹாப் அண்ட் பார் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த டவர் பாடி இந்த பச்சை நிற தண்டு பகுதியில் உயரம் மட்டும் 200 மீட்டர். ஸோ அந்த இடத்துல உள்ளடக்கப்பட்டிருக்கு எமர்ஜென்சி ஸ்டேர்கேஸ், அவசர தீயணைப்பு நேரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்டேர்கேஸ் படித்தட்டுகளும், அதே மாதிரி நாங்கள் போயிட்டு வர எலவேட்டர்ஸும் எமர்ஜென்சி ஃப்ளோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே கொழும்பு தாமரை கோபுரத்தில் இருக்கிறது வந்து தென்னாசியாவிலே மிக வேகமாக இயங்கக்கூடிய உயர்த்திகள், மிக வேகமாக இயங்கக்கூடிய லிஃப்ட்ஸ் தான் இருக்குது. நாங்கள் மேலே அப்சர்வேஷன் டெக், நீங்கள் வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு சாதாரண 45 செகண்ட்களில் போக முடியும். ஒரு நிமிஷம் கூட இல்லை, 45 செகண்ட்கள். இதுதான் தென்னாசியாவில் இயங்கக்கூடிய மிக வேகமான உயர்த்திகள். ஸோ அடுத்த பார்ட் வந்து டவர் ஹவுஸ். டவர் ஹவுஸில் 7 தட்டுக்கள் இருக்குது. அந்த தாமரை பக்கத்தில் 7 தட்டுக்கள் இருக்குது. முதல் 2 தட்டுக்களும் ஒதுக்கப்பட்டிருக்கு டெக்னிக்கல் ரூம்ஸ், எங்களோட அலுவலக தேவைகளுக்காக. 3வது 4வது ஃப்ளோரில் 2 பேங்க்வெட் ஹால் இருக்குது, 2 மண்டபங்கள் இருக்குது. எங்களால் வெட்டிங் பார்ட்டிஸ், ப்ரைவேட் பார்ட்டிஸ் ஏதாவது செய்யக்கூடியதுக்கு பயன்படுத்தக்கூடிய 2 மண்டபங்கள் இருக்குது. ஒரு மண்டபத்தில் சாதாரண 280 ஆட்கள் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்குது. ஸோ 5வது ஃப்ளோரில் தான் இருக்குது ரிவால்விங் ரெஸ்டாரண்ட், சுழலக்கூடிய உணவகம் இருக்குது 5வது ஃப்ளோரில். ஸோ சுழலக்கூடிய உணவகம் சொல்கிறது நாங்கள் அமர்ந்து உணவருங்கிற இடம் வந்து சுழன்று கொண்டே இருக்கும். ஸோ 360 பாகையில் எங்களால் வெளியே வியூவையும் பார்க்க முடியும். வெளியே கண்ணாடிகளால் மூடப்பட்டிருக்கனால ரெஸ்டாரண்ட்டில் வெளியே வியூவும் எங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் பேசணும் ப்ளூ அப்படின்னு சொல்லி. ஸோ இன்டர்நேஷ்னல் புஃபே நாங்கள் ரிசர்வ் பண்ணுறோம். 9 கண்ட்ரிகள், 9 நாடுகளுடைய உணவுகள் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இருக்கிற தட்டில் 6வது தட்டு, அதுதான் வந்து கெசினோவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. 6 லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தாமரை பகுதியில் கடைசி டவர் ஹவுஸோடைய கடைசி பகுதி 7வது தட்டு, அங்கே தான் நீங்கள் எல்லோரும் போக போகிறீங்க அப்சர்வேஷன் டெக். ஸோ எங்களால் 360 பாகையில் வியூ பார்க்க முடியும். அதோட உயரம் வந்து 244 மீட்டர். ஸோ அதுக்கு மேலே இருக்க டவர் மாஸில் உள்ளடக்கப்பட்டிருக்க அந்த வெள்ளை நிற பகுதியில் அவசர தீயணைப்பு நேரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வாட்டர் டேங்க் நீர்த்தாங்கியோடு இருக்குது. அந்த நீர்த்தாங்கியோட அளவு வந்து 50,000 லிட்டர். ஸோ இந்த அந்த டவருடைய டாப் மாஸில் தான் இருக்குது லைட்னிங் டிடெக்டர், இடி தாங்கியோடு பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த இடத்துல. ஸோ இதுதான் முக்கியமான விளக்கம் கொழும்பு தாமரை கோபுரத்தை பற்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Observation deck. Thank you. Yes, I'll keep the ticket for you. Thank you. Ticket inge கொடுத்துருங்க சார். Ticket inge கொடுங்க மணி. காது அடைக்குது. ஹைட் ஏறுதுல்ல.
டக்குன்னு ஆக்சுவலாக 40 செகண்ட்ஸில் போயிடுச்சு. 45 செகண்ட். செம்ம ஜில்லுன்னு காத்தடிக்குது. கீழே ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க. அவ்வளோதான், பார்த்துட்டு கீழே வந்தாச்சு. ஆனால் கொஞ்சம் ரொம்ப நேரம் நிற்க முடியல மாடியில், செம்ம கூலிங்காக இருக்குது, தலைவலி வந்துடும். அந்த அவ்வளோ சில்னஸாக இருக்குது. ஸோ முடிச்சு கீழே வந்துட்டோம். இங்கே ஒரு விஷுவல் போயிட்டுருக்கு, இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் அது இருக்குன்னு. வாவ், சன்ரைஸ் வேறு லெவலில் இருக்கும் போல். இங்கே போகிறாங்களே, போகலாம். இங்கே ஏதோ ஃபன் ஜோன் வச்சுருக்காங்க. இந்தியா இருக்கா? பெட்ரோனாஸ், டோக்கியோ, ஷாங்காய், கனடா இல்லை. Fridge magnets. இங்கே கொஞ்சம் இருக்கு. நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஓகே, ஷாப் கிளம்பலாம். வாவ், வெளியே வியூ செமையாக இருக்கு. ஹைரைஸ் பில்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குது. லோட்டஸ் அக்வா பே. லோட்டஸ் டவரை பார்ப்போமா கீழேருந்து? செம்ம ஹைட்டு. ஓகே, யா, தேங்க்யூ. இந்த வியூவில் பார்ப்போம். வியூ இலங்கையோட தலைநகரோட கொழும்பில் ஒரு பரபரப்பான நகர வாழ்க்கைக்கு நடுவில் ஒரு அமைதியான ஒரு புத்திஸ்ட் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கங்கராமய விகாரம் சொல்கிறாங்க. இது வந்து 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டியிருக்காங்க. பெய்ராங்கிற ஏரியோட கரையில் வந்து இந்த கட்டிடத்தை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலோட மிக சிறப்பான அம்சம் என்னென்னா, இதோட கட்டிடக்கலை வந்து இலங்கை, தாய்லாந்து, இந்தியா,
அப்புறம் சீன கட்டிடக்கலையோட ஒரு அற்புதமான கலவையாக வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு பிரபல கட்டிடக்கலை நிபுணர் ஜெஃப்ரி பாவா அப்படிங்கிறவங்களால வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த பௌத்த துறவிகளுக்கான இந்த மண்டபத்தை கட்ட உதவியர் வந்து ஒரு இஸ்லாமியர். இது வந்து மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த சான்று இந்த கோயில். இந்த கோயில் வளாகத்துக்குள்ளே வந்தீங்கன்னா பெரிய புத்தர் சிலைகள் இருக்கும், போதி மரம் இருக்கும், அப்புறம் புனித பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள அறை இதெல்லாம் இருக்கும் அங்கே. அதே மாதிரி இங்கே உள்ள ஒரு அருங்காட்சியகம் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் நேரத்தில் நம்ம போய் பார்ப்போம் உள்ள போயிட்டு. அது வரைக்கும் கோயிலை வந்து சுற்றி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். மியூசியமுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பழங்கால நாணயங்கள், நகைகள், அப்புறம் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கலைப்பொருட்கள், அப்புறம் பழைய காலத்து கேமரா, வாட்ச் இதெல்லாம் வந்து மியூசியமில் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல அரிய பொக்கிஷங்களும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு வெறும் வழிபாட்டு தலமாக இல்லாமல் ஒரு கல்வி மையமாகவும் இருக்குது. வருஷம் பிப்ரவரி மாதத்தில் இந்த நவம் பிரகாரா அப்படிங்கிற ஒரு ஊர்வலம் வந்து உலக புகழ் பெற்றிருப்பாங்க. நூற்றுக்கணக்கான யானைகள், அப்புறம் நடன கலைஞர்கள்லாம் வந்து பங்கேற்பாங்க. ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் முதியோர் இல்லங்கள், தொழில் பயிற்சி பள்ளிகள், அப்புறம் அனாதை இல்லங்கள் இதெல்லாம் வந்து இந்த கோயிலில் நடத்திட்டு இருக்காங்க. சரி, பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அந்த டைம். Instamatic 133 camera. Made in England. நிறைய வாட்ச் கிடக்குல்ல. சைக்கோ எல்லாம் இருக்கு. இதை பாருங்க, எப்படி இருக்கு. வேற லெவலில் அடிக்க வச்சிருக்காங்க. இது ஒரு புத்தா ஸ்டாச்சு கிடையாது. நான் அப்படி சைடில் வரேன். எத்தனை இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் ஃபுல்லாக அடிக்க வச்சுருக்காங்க. சிட்டி டூர் கொஞ்சம் வெளிச்சமாக தான் நல்லா தெரியும். பட் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் பார்க்கலாம். இந்த பில்டிங்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நடுவில் ஒரு ஃப்ரிட்ஜ் வேறு இருக்கு. செம்மையாக இருக்கு. ஒரு 40-50 மாடி இருக்கும். அதான் 40 பேர் இருக்கும்.
பீச்சுக்கு வந்துட்டோம். காலி பீச், காலி பீச்சுன்னு சொல்லலாம். தமிழ் இங்கே காலின்னு எழுதி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது பீச். ஹை ரைஸ் பில்டிங் பக்கத்தில் பீச். செம்மையாக இருக்குது. பஸ்ஸு தான் கொஞ்சம் பார்க்க காமெடியாக இருக்குது. ஃபுல்லாக டிசைன் போட்டு நம்ம ஒரு லாரி மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. அசோக் லேலண்ட் பஸ் தான் ஃபுல்லாக. நிறைய ஆட்டோ இருக்குது. ஆமாம், வேறு பஸ் எல்லாமே இந்த அசோக் லேலண்டில் உள்ள பஸ் தான் ஓடிட்டுருக்கு. ஆட்டோஸ் கலர் கலராக ஓடுது. இது என்னது? இதுவும் ஹோட்டலா? சங்க்ரீலா ஹோட்டல், கொலம்போ. இது மாலா இது. பிவிஆர் இருக்கு, கிங்ஸ் ஃபுட் ஸ்டுடியோ. இது என்ன பில்டிங்? ஐடிசி ரத்னதீபா. எவ்வளவு நேரம் பீச்ல ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லுங்க நீங்க? ஐடிசி ஹோட்டல். அரை மணி நேரமா, 3/4 மணி நேரமா, 1 மணி நேரமா? ஓ, இதான் நம்ம அப்போ சொல்லுங்க. 1 hour. ஓகே, 1 hour. ஓகே, 5:30 ஆகி 6:30 நம்ம கிளம்புறோம். ஹோட்டல் இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர், 5 நிமிஷம் நம்ம ஹோட்டல். ஓகே, எல்லாரும் 6:30 வரணும் பஸ்ஸுக்கு. ஓகே, இன்னைக்கு அவ்வளோதான். போயிட்டு பீச்சை சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நடந்துட்டு ஹோட்டல் போக வேண்டியதான். இது என்ன பில்டிங்? செம்மையாக இருக்கு. ஆர்கிடெக்டர்லாம் வந்து வித்தியாசம் செம்மையாக இருக்குது ஆர்கிடெக்சர். மேலே அது தனித்தனியாக வந்து கட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி ரிசல்ட் முடிஞ்சோன்னு அனுப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் உடனுக்குடன் காசு கொடுத்துருங்க கஸ்டமர். இந்த அமிச்சதுக்கப்புறம் தான் பார்த்துட்டு ரஜினிக்கு என்னது ஹோட்டலா? ஸோ 3 பேருக்கு ஆர்கிடெக்சர் தான் செம்மையாக இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஹோட்டல்ஸ், ஹோட்டலாக தான் இருக்கும். தாஜ் ஹோட்டல். பீச் ஃபேஸிங்காக வச்சுருக்காங்க. பீச்சுக்கு வந்துட்டோம். ஆனால் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் ஒரு வாக் போயிட்டு அப்படியே ரூமுக்கு போக வேண்டியது. பீச் பக்கத்துலேயே லான் மாதிரி இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வெளியே நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. செம்ம ஹைரைஸ் பில்டிங் பக்கத்தில் வேறு லெவல் பீச். பட்டம்லாம் விட்டுட்ருக்காங்க. பட்டம் வித்தியாசமாக இருக்குது.
ஓகே, ஒரு போட் போகுது. இங்கேருந்து ஜூம் பண்ணுவோமா? ஃப்ளூக். நைஸ். ஒரு டீ குடிச்சிட்டு, டீ இல்லை காஃபி குடிச்சிட்டு இருட்டாயிடுச்சு. அப்படியே ஒரு நைட் டைம் வீடியோ போடும். இதெல்லாம் இருக்கு. நைட் டைம் நைட் வீடியோகிராஃபி எப்படி இருக்கு? அப்படி என் கூட வாங்க. நைட் லைட் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. வாவ், லைட்டிங்ஸ்லாம் பக்காவாக இருக்கு. கொஞ்சம் ஜூமில் போகலாம். வேற லெவல். இங்கே பக்கத்துலேயே ஒரு போட் இருக்கு. அப்படி பீச்சை ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். இந்த பில்டிங் வியூ அட்டகாசமாக இருக்குது. மேலே பாரு, அந்த கோல்டன் ஹவர் ஆக்சுவலாக இல்லை, இருட்டிடுச்சு. பட் ஸ்டில் வீடியோக்கு சூப்பராக இருக்கு. ஓகே, அப்படியே பீச்சை நோக்கி நடக்கலாம். பீச்லேருந்து சிட்டி வியூ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அப்படியே டர்ன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வா, ஒரு பேனரமா ஷாட் எடுத்தால் செம்மையாக இருக்கும். அப்படி இறங்கி போகலாம். நம்ம டீம் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிராண வரிசைக்கு அடிக்க வச்சிருக்காங்க. வடை மாதிரி இருக்கு. நான் தரேன், இங்கே தாங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறாங்க. உளுந்து வடை 100 ரூபா, கட்லெட் வடை 150 ரூபா. நைஸ். பீச் ஒட்நாக்கில் இருக்கு. நைட் வியூ வேற லெவலில் இருக்கு. நைட் வியூ வேற லெவலில் இருக்கு இந்த பீச்சில். அப்படியே ஒரு சரௌண்டிங் ஃபுல்லாக பாருங்கள்.
ஃபஸ்ட் டே ட்ரிப் இதோட முடிஞ்சது. பீச் வாக் அவ்வளோதான். போய் ஹோட்டலில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் மலேசியா. ஓகே, போயிட்டு ஹோட்டலில் போய் ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம். சர்ப்ரைசிங்காக ஃபயர் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்குங்க. பீச் வாக் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டல் இருக்குது. ஹோட்டலோட மாடியில் இருந்து பார்த்தோன்னா அந்த லோட்டஸ் டவரோட வியூ வந்து அகைன் இங்கே எல்லாமே வியூஸ் தான், நைட் வியூஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது. லோட்டஸ் டவரோட சுற்றி உள்ள லைட்டிங்ஸ் பாருங்கள், கலர்ஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே வந்து மாடியில் இருந்து ஜூம் பண்ணி லோட்டஸ் டவர் அப்புறம் சுற்றி உள்ள டிராஃபிக் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நைட் ஃபுட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டீம்டு ரைஸ், இது என்னது, பிலாஃப் ரைஸ். 309 சொல்லிட்டேனே. பிலாஃப் ரைஸ், ஸ்பெகட்டி டொமேட்டோ, பன்னீர். பன்னீர் அப்புறம் தால் கறி, வெஜிடபிள் சாம்பார், வெஜிடபிள் பக்கோடாவா, பக்கோடா. இந்த பக்கோடா எடுத்துப்போம். கார்லிக் பட்டர் பீன்ஸ் நமக்கு செட் ஆகுது. ஃப்ரைட் ஃபிஷ் வித் லைம் பட்டர். இது என்னது, தந்தூரி சிக்கன். செமையாக இருக்குது கலரு. ஆனால் இப்போ வேணாம், ஜஸ்ட்டு வெஜ் மட்டும். பப்பாளி இருக்குது, வாட்டர்மெலன், ஜெல்லி, சாக்லேட் மவுஸ் கர்டு, வேறு என்ன இருக்குது, லெட்யூஸ், பாஸ்தா, டொமேட்டோ, அது சிக்கன் பேக்கன் பொட்டேட்டோ, நான்வெஜ்.
குக்கும்பர் எடுத்துக்கலாம். ரைஸ் அப்புறம் என்ன கொஞ்சம் எடுத்துக்கலாமா? ரைஸ் அங்கே பண்ணியிருக்காங்க. சப்பாத்தியா? சப்பாத்தி ரோட்டி ஒரு ரொட்டி வச்சுக்கலாம். என்னது வைக்கலாம்? தால் எங்கே இருந்தது? மட்டர் பன்னீர். இது பன்னீர் பன்னீர். காலையில் 2 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். எழுந்திரிச்சு மொத்த டீமும் கிளம்பிட்டாங்க. கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்காங்க மலேசியாவுக்கு கிளம்புறதுக்கு. பஸ் ஒரு 3-3:30 கிளம்பும். அண்ட் தென் அங்கேருந்து மலேசியா ஃப்ளைட். ஆக்சுவலாக ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ் மலேசியா போகிறோம். குலாலம்பூர் போயிட்டு அப்புறம் அங்கே ஒரு 2 days. ஓகே, கொலம்போ ஏர்போர்ட் வந்துட்டோம். இங்கே இருந்து மலேசியா ஃப்ளைட் பிடிக்கணும். பாஸ்போர்ட் இது எக்ஸிட் சீல் போடுவாங்க. கேட்பாங்க. ஆமாம், பாஸ்போர்ட் எக்ஸிட் சீல் போடுவாங்க. Departures. ஏர்போர்ட்டில் வந்துச்சு. எக்ஸ்சேஞ்சு நிறைய இருக்கு. ரேண்ட் கிரெப்ஸ், சிலோன் காஃபி. ஸ்ரீலங்கா கேஷ்யூ. எஸ்எல்டி மொபைல். இதான் போன தடவை வந்திருக்கும்போது யூஸ் பண்ணோம். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அங்கே போய் பண்ணிக்கலாம்ல. இதுக்கப்புறம் உள்ள போயிட்டா சாப்பிட முடியாது. இங்கேயே நம்ம சாப்பிடலாம் சாப்பிடலாம். அதிகாலை 4 மணி. ஸோ ஹோட்டல்லேருந்தே ஃபுட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? கேக்கு, சாண்ட்விச். அப்படியே சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு
சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் 4 AM பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படி கிளம்ப ரெடி ஆகிட்டோம். ரிலாக்ஸ். செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். மோல் இன்னொன்று வந்துருக்கு, அதை வாங்கி வச்சுக்கோங்க. ரைட்ஸ் வாய்ஸோட வந்துருக்கு. அப்படியா? ஓகே, இமிக்ரேஷன் வந்துட்டோம். வெயிட் பண்ணலாம். இமிக்ரேஷன் செக் ஓவர். அப்படி கிளம்பலாம். இங்கே என்ன இருக்குது? டியூட்டி ஃப்ரீ ஷாப். ஸ்ரீலங்கா போஸ்ட். தெங்கு தினம் போஸ்ட் கார்டு. அல்ஹம்துலில்லாஹ் தொழுதாச்சு. சுபு தொலை இங்கே முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்படியே நிறையா வரும். நம்ம டீம் இங்கே இருக்காங்க, அங்கே உட்காந்துருக்காங்க. நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோமா? Watches, sunglasses, some gems. Last present on Exera flight 1894. Please board the aircraft with R6 engine. Fragrances, makeup items. எலக்ட்ரானிக்ஸ் எதுவும் இருக்கா? ஃபேஷன் கஃபே. பிஸ்னஸ் கிளாஸ் லான்ச் இருக்குங்க. அது இப்போ லான்ச் தேவையில்லை. எலக்ட்ரானிக்ஸ் ஷாப் எதுவும் இருக்கா? இல்லை, இருக்கிற மாதிரி தெரியல. பார்க்கலாம் எதுவும் இருக்கா. டீ கடை தான் இருக்கு. Tea shops.
ஃப்ளைட்ஸ் எதுவும் நிற்கான்னு பார்க்கலாமா? ஒரு ஏர் ஃப்ளைட்டு தான் நிற்குது. குலாலம்பூர் கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படி போய் ஏற போயிடலாம். ஃபைனலி ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் போட் பண்ண போகிறோம். பாமாஸ் தோட்டத்தில் இருக்கிறது. குலுங்குகிறது. ஒரு வழியாக லேண்ட் ஆகிவிட்டோம்.